வாழைக்காலை இப்படியும் பண்ணலாம் பாருங்கள். நான் பஜ்ஜி செய்கிற வாழைக்காவை எடுத்துகிட்டு அது தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணி அதை இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு அதை நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ அது வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு தட்டில் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு அந்த வாழைக்காலை நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் வறுக்கிற மாதிரி நான்ஸ்டிக் தவாவோ ஏதாவது இருந்தால் அதில் வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், நான் வறுத்து எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. மீன் எப்படி வறுத்து எடுக்கிறோமோ அது மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.